ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? ஸோ நாங்கள் வந்து சடனாக பிளான் பண்ண ட்ரிப்பு தான் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை ட்ரிப்பு. ஸோ எந்த ஒரு முன்னாடிலாம் எதுவும் பிளான் பண்ணலை. ஃப்ரைடே நைட்டு பிளான் பண்ணி சாட்டர்டே ஆஃப்டர்நூன் போல் நாங்கள் கிளம்பிட்டோம். வீட்டாண்ட ஜெயச்சந்திரன்லேருந்து கிளம்பக்கம் போயிட்டோம். கிளம்பக்கத்துலேருந்து திருவண்ணாமலை பஸ் பிடிச்சி பஸ்ஸில் போயிட்டுருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் அங்கே திருவண்ணாமலை ரீச் ஆனது பார்த்திங்கன்னா ஈவினிங் ஒரு 6:30 அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு ரூம் ஒன்று புக் பண்ணிவிட்டு ரூமில் நல்லா ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு மணி ஒரு 8 மணி இருக்கும். நாங்கள் ஹோட்டலில் டிஃபன் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிரிவலம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தொடங்கின இடம் தான் பார்த்திங்கன்னா இரட்டை பிள்ளையார் கோவில் சொல்லிட்டு. ஸோ அங்கேருந்தா ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அங்கே கற்பூரம் ஒன்று வாங்கி ஏற்றிட்டு பிள்ளையாரை கும்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் சுற்ற ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் ராஜகோபுரத்தை பார்த்தோம். ராஜகோபுரம் முடிச்சுட்டு அப்படியே வந்தோம்னா அக்னி விநாயகர்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த விநாயகரும் பார்த்தோம். அப்புறம் அக்னி தீர்த்தம் அந்த பக்கம் பார்த்தோம். அங்கே பார்த்திங்கன்னா மழை நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ மழை நனைஞ்சிட்டு நிறைய பேர் சுற்றிட்டு தான் இருக்காங்க. ஸோ நான் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து அப்படியே நடக்க ஆரம்பித்தோம். கொஞ்சம் மழை ஸ்லோவானதுக்கப்புறமா அங்கே பார்த்திங்கன்னா அக்னி லிங்கம் இருந்துச்சு. அக்னி லிங்கத்தை கரண்ட் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே தூரலே நடந்து போயிட்டே இருந்தோம். அப்போ பார்த்திங்கன்னா மானெல்லாம் வேலிக்கு அந்த பக்கமாக நின்றுட்டு இருந்தது. ஸோ நாங்கள் கையில் எதுவுமே கொண்டு போகல, வெறும் தண்ணி பாட்டில் மட்டும்தான் எடுத்துகிட்டு போனோம். ஸோ அதனால் எங்களுக்கு மானுக்கு எதுவும் கொடுக்க முடியல, யாருமே கொடுக்கல. ஆனால் சில பேர் பிஸ்கெட் அந்த மாதிரிலாம் கொடுத்துட்ருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த பக்கம் மறுபடியும் ஆப்போசிட் சைடில் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். பசங்களுக்கு கொஞ்சம் தூரம் நடந்தாங்க. அதுக்கப்புறம் கால் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ மாற்றி மாற்றி நாங்கள் தூக்கிட்டு போயிட்டுருந்தோம். நிறைய பேர் நடந்தாங்க. நான் உண்மையாக சொல்கிறேங்க, எனக்கு தெரியாது கிரிவலம் டைமில் மட்டும்தான் பௌர்ணமி பிரதோஷம் அந்த மாதிரி தான் நடப்பாங்கன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அந்த மாதிரிலாம் கிடையாது. வருஷம் 365 நாளும் கிரிவலம் நடக்கும் அப்படின்னு அங்கே இருக்கவங்களாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. எப்போவுமே நைட்டில் வர கூட்டம் கிரிவலம் நடந்துட்டு தான் போவாங்க. பௌர்ணமி டைம்லாம் உங்களால் வரவே முடியாது அப்படின்னு சொன்னாங்க ஒரு ஜூஸ் கடையில் கேட்டப்போ. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் அதெல்லாம் கேட்டு முடிச்சுட்டு அப்படியே பொறுமையாக பசங்களை கூட்டிகிட்டு அப்படியே நடந்து வந்துக்கிட்டே இருந்தோம். வழி எங்கேயும் ஒவ்வொரு லிங்கமாக இருந்துச்சு. ஒவ்வொரு லிங்கத்தையும் தரிசிச்சுட்டு வந்துக்கிட்டே இருக்கும்போது பார்த்தா இடுக்கு பிள்ளையார் கோயில்னு ஒன்று இருந்தது. அந்த துவாரத்தை அந்த ஓட்ட வழியாக வந்தோம்னா பிறவி ஏதோ கிடையாது அப்படி ஏதோ சொன்னாங்க, எனக்கு சரியாக தெரியலங்க. அப்படின்னு நைட் டைமு அது இல்லாமல் கூட்டம் அங்கே 100 பேருக்கு மேலே அந்த கூட்டத்தில் நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் நாங்கள் அதை ட்ரை பண்ணலை. ஸோ நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிரிவலம் முடிச்சுட்டு அதே ராஜகோபுரத்தாண்டை முடிச்சுட்டு அப்புறம் அந்த இரட்டை பிள்ளையார் வழி அந்த இதில் தான் நாங்கள் ரூம் போட்டிருந்தோம். ஸோ அங்கே ரூமுக்கு போயிட்டு கிரிவலம் முடிச்சுட்டு வந்த டைம் பார்த்திங்கன்னா விடிய காத்தால் மணி ஒரு 5:30 மணி இருக்குங்க. ஏன்னா நிறைய இடத்துல நாங்கள் உட்காந்து தான் வந்தோம் பசங்களை கூப்பிட்டு போனதுனால. ஸோ 5:30 மணிக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் 2 மணி நேரம் தூங்கிட்டு பசங்க பாதி தூக்கத்துலேயே எழுப்பி குளிப்பாட்டி மேக்கப்லாம் போட்டு மறுபடியும் ஒரு 9 o'clock போய் ஹோட்டலில் போய் டிஃபன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ராஜகோபுரத்தாண்டியே வந்துட்டோம். ராஜகோபுரத்துலேருந்து பார்த்துட்டு ஒரு கற்பூரம் ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே கோயில் உள்ளே வந்துட்டோம். வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்திங்கன்னா குளம் இருந்துச்சு. அதாவது அந்த கோயில் குளம் அதுவும் பார்த்தோம். 4 கோபுரம் ராஜகோபுரம் ப்ளஸ் அப்படியே 4 சைடில் 4 கோபுரம் இருந்துச்சு. எல்லாத்தையும் நாங்கள் பார்த்தோம். கூட்டம் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கூட்டங்க. நாங்கள் சாமியை பார்க்க நின்ன டைம் பார்த்திங்கன்னா 10:15 இருக்கும். ஆனால் நாங்கள் சாமியை பார்த்த டைம் பார்த்திங்கன்னா 1:30 மணி கிட்டத்தட்ட ஒரு 3.5 மணி நேரம் 4 மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சுங்க. பசங்களுக்கு கொஞ்சம் வெய்ய டைம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கசகசன்னு ஆகிட்டு அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஸோ ஒரு வழியாக நாங்கள் 1:30 மணிக்கு சாமியை பார்த்துட்டு அப்புறம் ஒரு கொஞ்ச நேரம் ரூமுக்கு ரெஸ்ட் எடுத்துகிட்டு மணி ஒரு 3:30 மணிக்கு 4 மணிக்கு கிளம்பிட்டோம். 4 மணிக்கு ரூம் வெக்கேட் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பி பஸ்ஸில் வந்துட்டோம். பஸ் அங்கேயே ஏறிட்டோம். பஸ் ஏறி நாங்கள் சென்னைக்கு வர ஆரம்பிச்சிட்டோம். பசங்க நைட்டு நடந்த டயர்டு ப்ளஸ் கோவிலில் தூங்க வீட்டில் கோவிலுக்கு உடனே கொஞ்ச நேரத்தில் ஒரு 2 மணி நேரத்தில் கூப்பிட்டு போயிட்டு ஸோ அந்த டயரில் பார்த்திங்கன்னா பஸ் ஏறி கொஞ்ச நேரத்துலேயே யோகா அண்ட் மோனி தூக்கத்துலேயே ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படியே அவங்க அப்பா யோகஸ்ரீ பாப்பாவை பிடிச்சிக்கிட்டாங்க. மோனிஷ் நான் பிடிச்சிக்கிட்டேன். இந்த ட்ரிப்பு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. உங்களுக்கும் பிடிக்கும் நம்புறேன்.